சீனாவுடன் கைகோர்த்து கொண்டு இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்த பங்களாதேஷ் விரைவில் பொது தேர்தலை சந்திக்க இருக்குது. இந்தியாவோட பரஸ்பர உறவை விரும்புவதாக பிரதமர் மோடிக்கு அந்நாட்டினுடைய இடைக்கால அரசின் அட்வைசரா இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் கடிதம் எழுதியிருக்கிறார். கடந்த 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் உடனான பெரிய போர் முடிவுக்கு வந்த பிறகு பங்களாதேஷ் தனி நாடாக உதயமாச்சு. இந்த போர்ல உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களுடைய வாரிசுக்கு அரசு வேலைகள்ல 30% இடஒதுக்கீட்டை அரசு வழங்கிட்டு வந்தாங்க. இதனை எதிர்த்து பல்கலைக்கழகத்தில இருந்து வெளியில வந்து வீதிகளை இறங்கி மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்திற்கு பிறகு பங்களாதேஷினுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகி இந்தியாவுல தஞ்சம் புகுந்தாங்க. இதற்கு பிறகு நோபல் பரிசு பெற்ற அந்நாட்டை சேர்ந்த முகமது யூனிஸ் இடைக்கால அரசின் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியாவுல அடைக்கலம் கொடுத்ததனால ஆத்திரமடைந்த பங்களாதேஷ் அரசு தங்கள் நாட்டு அரசியலில் இந்தியா தலையிடுவதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையான வர்த்தகம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. தற்போது முகமது யூனிஸ் ஆட்சி அமைய காரணமாக இருந்த இராணுவத்திற்கும் முகமது யூனிஸுக்கும் பனிப்போர் நீடித்து வரதுனால விரைவில் பங்களாதேஷ்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கணும் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில தான் பக்ரீத் பண்டிகையொட்டி வங்கதேச மக்களுக்கும் இடைக்கால அரசின் தலைவரான முகமது யூனிஸுக்கும் பிரதமர் மோடி தனது வாழ்த்து கூறியிருந்தார். அதற்கு நன்றி தெரிவித்து பதில் கடிதம் அனுப்பிய முகமது யூனிஸ் இந்தியாவுடன் பரஸ்பர உறவையே விரும்புவதாக தெரிவிச்சிருக்கிறார். பரஸ்பர உறவு, மரியாதை, புரிதல் இவையெல்லாம் தான் இந்தியாவையும் வங்கதேசம் ஆகிய இரண்டு நாடுகளையும் ஒன்றிணைத்து மக்கள் நலனுக்கு வழிவகுக்கும்னு நம்பப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். பங்களாதேஷ்ல விரைவில் தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால இந்தியாவுடன் மோதல் போக்கை கைவிடும் வகையில இந்தியாவுடன் நட்பு பாராட்ட இடைக்கால அரசின் முகமது யூனிஸ் இறங்கி வந்துள்ளார்னு கூறப்படுது.